போராட்டம் நடத்திட்டாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம். மத்திய அரசை திமுக மட்டும் எதிர்க்குமா, நாங்களும் எதிர்க்கிறோன்னு ஆதவ அர்ஜுனா பயங்கரமாக பேசினார். அந்த சென்னையில் நடந்த போராட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா, திமுக என்ன செய்கிறது தெரியுமா, நம்ம போராட்டம் நடத்துகிற இடத்துல நம்மளை ஒன்று சேர்க்க விடலை. 10 கிலோமீட்டர் அலைய விட்டாங்க நம்ம தொண்டர்களை. இல்லை உங்களை மாதிரி சின்ன பசங்க 26, 27 வயசு பசங்க, நீங்களாம் அடுத்த முறை என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்பீச்சில் ஆதவ அர்ஜுனா. செங்கோட்டையன் என்ன வயசு எம்எல்ஏ ஆகும்போது 25 வயசு. 25 வயசில் எம்எல்ஏ ஆகிட்டார். அவரை மாதிரி நீங்களாம் இருக்கிறீங்க, நீங்களாம் எம்எல்ஏ ஆக போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன் செங்கோட்டையின் பெயரை மட்டும் ஆதவ அர்ஜுன் சொல்லணும்? என்ன நானே கேட்குறேன். அதில் என்ன சூட்சுமம்? ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக சாந்தோம் பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு விஐபி வீட்டில் செங்கோட்டையனை ஆதவ அர்ஜுன் சந்திக்கிறார். சந்தித்து நீங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்றார். கட்சிக்கு வரல, நாங்கள் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி உள்ளே வரோம். யார் வருவாங்க உங்கள் கூட? என் கூட ஒரு 2-3 விஐபி வருவாங்க. நாங்கள் கட்சியில் சேர்ந்து எங்களுக்கு சரியாக இருக்காது இந்த வயசில். ஸோ ஓபிஎஸ் கிட்ட பேசுகிறேன், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். ஸோ ரகசியமாக கட்சியில் ஆள் சேர்க்கும் படலத்தில் விஜய் கட்சி தீவிரமாக இருக்கிறது. ஏன்னா விஜய் கட்சிக்கு இப்போ இதே மாதிரி தான் அதிமுக எப்படி நினைக்குதோ அதே மாதிரி தாவக நினைக்குது. அதெல்லாம் ஆளுங்கட்சி பார்த்துக்கோம், நம்ம எதுக்கு பார்த்துக்கணும், நம்ம கட்சியில் ஆள் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். செங்கோட்டையின் ரகசியமாக சந்தித்தார்கள். அவரோட இன்னொரு பிரமுகர் இருந்தார். இதை தவிர நாஞ்சில் சம்பத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டாங்க. இப்போது அதிமுக விஐபிகளை, அதிமுகவுடைய முன்னாள் விஐபிகளை விஜய் கட்சியில் இழுக்கிற படலம் ரொம்ப சிறப்பாக நடக்குது, ரொம்ப சீக்கிரம் நடக்குது. நாஞ்சில் சம்பத்து ஒரு தலைமை கழக பேச்சாளராக வலம் வருவார்.